பாடலாசிரியர் சிநேகன் ஜனநாயக திரைப்படத்துக்கு இருக்கக்கூடிய சென்சார் பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. விஜய்க்கு ஒரு நல்ல நண்பராக ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கிறாரு. உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர் கூட்டத்தை தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க. தவறான அரசியல் முடிவு எதையும் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பேசியிருக்கிறாரு நீங்களே பாருங்க. ஜனநாயக படத்துல சென்சார் வரலங்கிறது முதல்ல அதுக்கு சம்மந்தப்பட்ட நடிகரே பேசணும்ல. அப்படி பேசினாலே அடுத்தவங்க பேசுவாங்க. அதனால வேண்டி அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. தன்னை வளர்த்த இந்த மண் இந்த மக்கள் மீது ரொம்ப பாசம் வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருயா. அதுக்கு விரோதமா எந்த செயலையும் அவர் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஒரு பிரதரா நான் சொல்றேன். ஜனநாயக படத்துக்கு வந்து சினிமா துறையில ஒரு குரல் உச்ச நடிகர்களா இருக்காங்க, ரஜினி சார், கமல் இருக்காங்க. இல்ல முதல்ல இல்ல இப்ப நம்ம வந்து இது ஒரு கல்லூரி விழா, இங்க அரசியல் பேசக்கூடாது. இருந்தாலும் நீங்க கேட்டதாக சொல்றேன். ஜனநாயக படத்துல சென்சார் வரலங்கிறது முதல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட நடிகரே பேசணும்ல. அப்படி பேசினாலே அடுத்தவங்க பேசுவாங்க. அதனால வேண்டி அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. தனக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு, தானே வாய் திறக்காத போது அடுத்தவர்கள் எப்படி திறப்பாங்க? அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? அந்த அச்சப்பாட்டில் கூட இருக்கலாம். ஒருவேளை கமல் சார் அதை பற்றி பேசியிருக்காரு, முதல்வர் பேசியிருக்காங்க, நிறைய திரைப்பட படங்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கலைக்கும் கலைகளுக்கான சுதந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பேசுகிற அளவு கூட விஜய் சார் பேச மாட்டேங்கிறாருங்கிற வருத்தம் இருக்குது. அதில் என்ன இருக்குங்கிறது ஒரு சின்ன அச்சம் உணர்வு கூட இருக்கும். அதனால அதிகமான குரல் வெளிப்படாமல் இருக்கலாம். நீங்கள் தான் அப்படி தான் ஊடகங்கள் தான் எல்லாத்தையுமே எங்களுக்கு கொண்டாந்து சேர்க்குறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நம்புகிறோம். அது உண்மையாக இருக்கா இல்லையாவது நேற்றுலாம் போயிட்டு இருக்கு போல இருக்குது. சிபிஐ விசாரணை முடிச்சதுக்கு பிறகு அவர் வாயால் வந்து சொல்லுவாங்க, அது வந்து தகவல் அறிக்கை வெளியில் வரும். அப்படி பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அதனால் வேண்டி ஒரு கேஸ் வந்து சட்டத்தின் கீழே விசாரணைக்கு இருக்கும்போது அதை பற்றி ஒப்பீனியன் சொல்வது வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களோட அரசியல் பார்வையில் விஜய் வந்து அவர் ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வர தேர்தல் கொஞ்சம் தான் இருக்குது. அவர் முடிவை நான் சொல்ல முடியாதுல்ல, நம்ம ஆர்வம் பார்ப்பது இல்லைல்ல. எதுவாக இருந்தாலும் மக்கள் நலனை கருதி அவர் முடிவு எடுக்க வேண்டும் என்பது ஹம்பிள் ரெக்வெஸ்ட், அவ்வளோதான். எதுவாக வேணாலும் அவருக்கிடும். ஆனால் மக்களும் தன்னை வளர்த்த இந்த மண் இந்த மக்கள் மீது ரொம்ப பாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருயா. அதுக்கு விரோதமாக எந்த செயலையும் அவர் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஒரு பிரதராக நான் சொல்கிறேன். அது வந்து அதனால வேண்டி அவர் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே தான் நீங்கள் வந்து குழந்தை பருவமாக கலை குழந்தையாக இருந்து இன்றைக்கி உங்களை தத்தெடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிள்ளையாக பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த விரோதமும் வராமல் முடிவு எடுங்க, அதுதான் நல்லதுக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இல்லை, சிவகார்த்தின் மட்டும் இல்லை, விஜய் சார் மட்டும் இல்லை, நான் இல்லை, நாளைக்கு நீங்களே சரி திரைக்குறதுக்கு அது பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் விமர்சனங்கள் வரும். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள அஞ்சுகிறவங்க பொதுத்தளத்துக்கு வர முடியாது. இங்கே எல்லாரும் எல்லாத்தையும் பிடிச்சவங்களா இருக்க முடியாது. விமர்சனங்கள் அவர் பார்க்காத விமர்சனம் இதுக்கு முன்னாடி கடந்து வந்திருக்காரு. இல்லை, எனக்கு அப்படி தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டையும் சென்சார் வந்து மத்திய அரசாங்கம் தான் சென்சாரோடைய போர்டு இருக்குது. அதனால வேண்டி அவங்க ரெண்டுக்குமே அவங்க தான் தீர்ப்பு கொடுக்கணும். அதாவது நம்ம கேள்வி கேட்கணும். நீங்கள் கேட்குற அந்த சென்சாரை பற்றி கேட்கறது எல்லாமே நம்ம வந்து சென்சார் போர்டையும் அல்லது அதுக்கு உரிய அரசையும் தான் நம்ம கேட்கணும். ஒன்றிய அரசையும் தான் நம்ம கேட்கணும். நம்ம அதுக்கு சொல்ல முடியாது.